ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு காலையில் நமக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னா, பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது தான். இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் பாரதிராஜா அவர்கள் இறந்திருந்தார். ஸோ அந்த துயரத்துலேருந்து மீளாத இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் அவர்களும் இறந்துட்டார். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ அவங்க அதாவது அவர் வந்து நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குஷ்புவோட திருமணத்துக்காக அவங்க மகள் திருமணத்துக்காக போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து வீட்டில் நல்லா தான் இருந்திருக்காரு. திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் ரெகுலராக வாக்கிங் போகலான்னு வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலேயே உயிர் போயிருக்கு போல். டாக்டர்ஸ் செக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உடல்லாம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சோகமான தருணத்தில் வந்து அவங்களுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறி கதறி அழுதுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாக்யராஜுக்கு வந்து முதல் மனைவி ஒருத்தர் இருந்தாங்க. அந்த முதல் மனைவி இறந்ததுனால தான் 2வதா பூர்ணிமா அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 1982 அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் 2 பேர். ஒன்று வந்து சாந்தனு, இன்னொன்று சரண்யான்னு. இதில் சரண்யா வாழ்க்கையில் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. தற்கொலைக்கெல்லாம் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சத்தியம் பண்ணி சபதம் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவோட உடல் மேலே. அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க, என்ன தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்திய சினிமாவில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொன்னால் பாக்யராஜ் அவர்களுக்கு நிகரானவர் வேறு யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ மாரடைப்பு காரணமாக இன்றைக்கி வந்து இறந்துட்டார். உங்களுக்கு பாக்யராஜ் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அதிக வெள்ளி விழா கண்ட இயக்குநர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் பாக்யராஜ். அவரோட ஒவ்வொரு படமும் இப்போது பார்த்தாலும் ரசிகர்களுடன் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்து அவரது பல படங்களுக்கு தூணாக இருந்தவர் தான் இந்த பாக்யராஜ். ஓகேங்களா? பாரதி ராஜாவோட வெற்றிக்குமே பாக்யராஜ் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாரதி ராஜா இயக்கிய சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் உள்ளிட்ட படங்களுக்கு கதையையும் எழுதியிருக்கிறார். இதனையடுத்து சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் முதல் படத்திலேயே தனது கதையாலும் திரைக்கதையாலும் கவனிக்கப்படும் இயக்குனராக மாறியிருக்காரு. ஸோ சுவரில்லாத சித்திரங்கள் படத்துக்கு பிறகு அவர் இயக்கிய ஒரு கை ஒரு ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சுந்தரகாண்டம், ராசுக்குட்டி என அவர் இயக்கிய அத்தனை படங்களுமே ஹிட்டு தான். சிறந்த இயக்குனர் மட்டுமில்லை, சிறந்த நடிகர், வசனகர்த்தா என பன்முக அடையாளங்களை கொண்டவர். பாக்யராஜின் முதல் மனைவி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார். பின்பு நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பாக்யராஜ். அவர்களுக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் இருக்கிறார்கள். சாந்தனு தமிழ் சினிமாவில் அடையாளப்பட்ட நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு அவரும் ஃபேமஸாக தான் இருக்கார். பட் ஆனால் பெருசாக இன்னும் அவர் நினச்ச இடத்த அவங்க அப்பாவோட இடத்த பிடிக்கலை அப்படின்னே சொல்லலாங்க. சரண்யாவோ பாரிஜாதம் என்ற படத்தில் மட்டும் நடித்திருந்தார். அந்த படத்தை இயக்கி தயாரித்திருந்தவர் யாருன்னா பாக்யராஜ். இவரே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகளுக்காக ஒரு படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. அதான் அந்த பாரிஜாதம் அப்படிங்கிற படம். அதன் பின்பு சரண்யா எந்த படங்கள்லுமே நடிக்கலை. அது மட்டும் இல்லை, சரண்யா குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகளும் வதந்திகளும் நிறையவே உலா வந்துட்டு தான் இருக்குது. பாரிஜாதம் படத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகிய சரண்யா தன்னுடன் நடித்த சக நடிகர் மீது காதல் கொண்டு அதனை அவர் ஏற்க மறுத்ததால் 2 முறை வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை முயற்சி வந்து பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஆனால் இது எதுவுமே வந்து ஆதாரமான செய்திகள் அல்ல. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்போவுமே இந்த விஷயத்தை பற்றி அவங்க மகளை பற்றியே பேச மாட்டாங்க அதிகமாக. அதற்கும் ஒரு சில சான்றுகள் இருக்குங்க. சாந்தனு கீகி திருமணத்தின் போது கூட சரண்யாவுக்கு திருமணம் ஆனதா என்ற கேள்வியை தான் ரசிகர்கள் அதிகம் கேட்டனர். வதந்திகளை தவிர சரண்யா குறித்து எந்த தகவலும் முழுமையாக வெளியானதில்லை. பாக்யராஜ் பூர்ணிமாவும் எந்த பேட்டியிலும் எந்த ஒரு இடத்திலும் மகள் சரண்யாவோட வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொன்னதே கிடையாது, சொல்லவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா அவர்களை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டுருக்கு. பாக்யராஜோட மகள் அவர்களை பற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு என்ன நடந்ததுன்னா, சரண்யா அவர்கள் அவங்களே ஒரு யூடியூப்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய மகன் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மகன் இருக்குது அப்படின்னா, சரண்யாவுக்கு மகன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அப்பாவிற்கு இப்போது பேரன் தான் உலகமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போது பிஸ்னஸ் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். அவங்க அதாவது சரண்யா அவங்க பிஸ்னஸ் செஞ்சு வரதாகவும்
இதனால் சரண்யா குழந்தையை தத்தெடுத்து இருக்கிறாரா அல்லது ரகசிய திருமணம் செய்து வாழ்கிறாரா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரில. அதாவது என்னென்னா, அவங்க அந்த பேட்டியில் ரொம்ப ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இப்போ எல்லாமே பேரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட திரும்ப நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் எப்படிங்க, அப்படி கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்களும் எதுவும் கேட்கல. ஆனால் அந்த பேட்டியில் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே பேரன் தான், நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கேள்விகள் என்ன எழுந்ததுன்னா, ஒருவேளை இவங்க குழந்தைய தத்தெடுத்திருப்பாங்களா, இல்லை ஒருவேளை ரகசிய திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில வதந்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருடைய கணவரையும் எந்த இடத்துலையுமே அவங்க சரண்யா அவங்க காட்டவும் இல்லை. இவங்களும் பெருசாக வந்து தான் மருமகன் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அறிமுகம் பண்ணல. இதற்கு பதில் கொடுக்கும் வகையில் பேட்டி ஒன்றில் பாக்யராஜ் வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசியிருக்காரு. இதற்கு இதை பற்றி பாக்யராஜ்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகளின் காதலை என்னால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இந்த ஜாதி, மதம், பணம் எல்லாவற்றையும் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது. என் பொண்ணு தனியாக போனதால் நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். ஆனால் அவள் கர்ப்பமாகிவிட்டாள் என்று சொன்னதும் மனசு தாங்க முடியல. அப்புறம் பூர்ணிமா தான் கூட போனாங்க. பையன் பிறந்து இருக்கான்னு சொன்ன உடனே நானும் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். நான் தான் கையில் முதல்ல அவனை வாங்கினேன். இப்போது அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அவனுக்கு நான் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அடுத்ததாக பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. காதல் திருமணம் அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்திருக்கு. இவங்க சண்டையில் இருந்திருக்காங்க பேசாமல். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவொடனே போய் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. பாக்யராஜ் பேட்டிக்கு பிறகு தான் சரண்யா தொழிலதிபர் விஷால் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தி இணையத்தில் பயங்கரமாக வைரலாச்சு. ஆனால் இது நாள் வரையிலையும் சரண்யாவோட கணவர், அவங்களுடைய மகன் புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்ததே கிடையாதுங்க. இன்றைய தினம் ஹாஸ்பிட்டலிருந்து பாக்யராஜ் உடல் வீட்டுக்கு வந்தபோது வாடிய முகத்துடன் கலக்கி கொண்டே அம்மா பூர்ணிமாவுடன் காரில் வந்து இறங்கினார் சரண்யா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருப்போம். ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்த சரண்யா வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே சத்தியம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில, அழுதுகிட்டே இருந்தேன், சத்தியம் பண்ணிவிட்டு அப்பா நான் பண்ண தப்பு தான், இனிமேல் சத்தியம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேரன் எப்படிப்பா உங்களை விட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாக சின்ன வயசுலலாம் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருப்பாங்களா, அதுவுமே நமக்கு வந்து புரியாத புதிராக தான் இருக்குது. சின்ன சின்ன வயசில் சின்ன சின்ன தப்புகளை எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணதுனால என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் மேலே சத்தியம் பண்ண மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி சத்தியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. பட் எல்லாருமே அங்கே கதறி அழுதுட்டு இருந்ததுனால அவங்கள தெளிவாக கேட்கல. இந்த சம்பவம் தான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் அவங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பூதோட மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி சத்தியம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பேரன் நீங்கள் எல்லாமே எப்படிப்பா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா சிலிர்க்க வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாக்யராஜ் அவர்களோட படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.